ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்சசரி கிளான்ஸில் சலைவரி கிளாண்டும் லிவரும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன்க்ரியாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணும் தான் டைஜஸ்ட் சிஸ்டமில் மெயினான ஆக்சசரி டைஜஸ்டிவ் கிளான்ஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேன்க்ரியாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேன்க்ரியாஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது வந்து ஒரு காம்பவுண்டாக ஒரு ஹெட்டிரோக்ரைன் சொல்லுவோம். அதாவது எக்ஸோக்ரைன் பார்ட்டும் அதில் உண்டு, எண்டோக்ரைன் பார்ட்டும் எதில் உண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன்க்ரியாஸில் வந்து உண்டு. அப்போ எக்ஸோக்ரைன் பார்ட் வந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரீட் பண்ணும், எண்டோக்ரைன் பார்ட் வந்து ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேன்க்ரியாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டொமக்கில் இருந்து வரக்கூடியது டியோடினம். டியோடினம்க்கு அப்புறம் தான் ஜிஜினம் இலியம் பார்ப்போம். அப்போ இந்த டியோடினம் அப்படிங்கிறது இந்த சி சேப்டு டியோடினம்குள்ளே, அப்போ இன்பிட்வீன் இந்த சி சேப்டு டியோடினம்குள்ளே தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு எலாங்கேட்டடான ஒரு லீஃப்லெட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா இந்த பேன்க்ரியாஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டு மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட் மாதிரி இருக்கும். இது லாங்காக, இது பாடி நீளமாக என்ன இருக்கும்னா டெயில் போர்ஷன் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது ஹெட்டு, பாடி, டெயில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த பேன்க்ரியாஸை வந்து பிரிச்சுருப்பாங்க. அப்போ இந்த பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? டியோடினமுக்கு இன்பிட்வீன் இந்த டியோடினமில் இருக்கக்கூடிய ஒரு எலாங்கேட்டட் ஒரு ஆர்கன் தான் என்ன அப்படின்னா இந்த பேன்க்ரியாஸ். ஸோ பேன்க்ரியாஸ் இஸ் அ காம்பவுண்ட் கிளாண்டுன்னு சொல்லுவோம். வாட் இஸ் காம்பவுண்ட் அப்படின்னா பேன்க்ரியாஸில் எக்ஸோக்ரைன் பார்ட்டும் உண்டு, எண்டோக்ரைன் பார்ட்டும் உண்டு. எக்ஸோக்ரைன் கிளாண்டுனா என்ன? தன்னோட செக்ரீஷன்ஸை ஒரு டக்ட் மூலமாக அனுப்புறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவோம். எண்டோக்ரைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டக்ட்லெஸ் கிளான்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ். இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான் பார்ப்போம். அப்போ தன்னோட செக்ரீஷன்ஸை டேரெக்டாக பிளட்லேயோ லிம்ஃப்லேயோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோக்ரைன். அப்போ இந்த பேன்க்ரியாஸில் எக்ஸோக்ரைன் பார்ட்டும் இருக்குது, எண்டோக்ரைன் பார்ட்டும் இருக்குது. எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? இன் பிட்வீன் த சி சேப்டு டியோடினமில் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அப்போது இதில் இருக்கக்கூடிய எக்ஸோக்ரைன் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோக்ரைன் பார்ட் ஆஃப் த பேன்க்ரியாஸுக்கு பேர் நம்ம அசினி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு பேன்க்ரியாட்டிக் பார்ட்டில் இதில் இருக்கக்கூடிய எக்ஸோக்ரைன் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸோக்ரைன் பார்ட் இருக்குன்னா இது வந்து ஒரு எக்ஸோக்ரைன் பார்ட் அப்படின்னா இது எல்லாமே அசினின்னு சொல்லுவோம். எல்லாம் குட்டி குட்டி செல்ஸ் இருக்கும். அப்போ இது எக்ஸோக்ரைன் பார்ட்னா இதுக்குள்ளே உள்ள செல்ஸ் எல்லாமே என்ன செல்ஸ் அப்படின்னா எண்டோக்ரைன் பார்ட். அப்போது எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைனை சுற்றி உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா எண்டோக்ரைன் பார்ட் இருக்கும். இந்த எக்ஸோக்ரைன் பார்ட் என்ன செக்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்கலின் பேன்க்ரியாட்டிக் ஜூஸை செக்ரீட் பண்ணும். அதாவது டைஜஷனுக்கு தேவையான டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த எக்ஸோக்ரைன் பார்ட். அப்போ பேன்க்ரியாஸோட எக்ஸோக்ரைன் பார்ட் என்ன செக்ரீட் பண்ணுது? ஒரு ஆல்கலின் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ். நம்ம கார்பாக்சி பெப்டிடேஸ் படிச்சிருக்கோமா? ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான சில என்சைம்ஸை தான் எது செக்ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாட்டிக் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணக்கூடியது இந்த எக்ஸோக்ரைன் பார்ட். எண்டோக்ரைன் பார்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எக்ஸோக்ரைன் பார்ட்டை வந்து நம்ம ஆல்வியோலி அப்படின்னு சொல்லுவோம், அசினி இல்லைன்னு மாதிரி சொல்லுவோம். அப்போது அதோட எண்டோக்ரைன் பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ் எதை செக்ரீட் பண்ணும்? நடுவில் உள்ளது எண்டோக்ரைன் பார்ட். அப்போ இந்த எண்டோக்ரைன் பார்ட் எதை செக்ரீட் பண்ணும் அப்படின்னா ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கேகான், இன்சுலின், சொமேட்டோஸ்டாட்டின். அப்போ இதை செக்ரீட் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இப்போ இதுலேயே சில செல்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா செல்ஸாக இருக்கும், அது குளுக்கேகானை செக்ரீட் பண்ணும். சில செல்ஸ் பீட்டா செல்ஸாக இருக்கும், அது இன்சுலினை செக்ரீட் பண்ணும். சில செல்ஸ் டெல்டா செல்ஸாக இருக்கும், இது சொமேட்டோஸ்டாட்டின்னு சொல்லுவோம். இட் வில் இன்ஹிபிட் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்னுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த சொமேட்டோஸ்டாட்டின் கீழே இருக்கும். ஓகேவா? அப்போது எண்டோக்ரைன் பார்ட் என்னது? ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ், இன்சுலின், குளுக்கேகான், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சொமேட்டோஸ்டாட்டின். இந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணக்கூடியது இதோட எண்டோக்ரைன் பார்ட். அப்போ ஒரு பேன்க்ரியாஸில் எக்ஸோக்ரைன் பார்ட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? டக்ட் வச்சுருக்கும். ஸோ அந்த டக்ட் மூலமாக தன்னோட செக்ரீஷன்ஸை கொட்டுறதுக்கு பேர் தான் நம்ம எக்ஸோக்ரைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்போ பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய டக்ட்னு பார்த்தீங்கன்னா 2 டக்ட். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்ட் ஆஃப் சாண்டோரினி, இன்னொன்று வந்து டக்ட் ஆஃப் விர்சன். நம்ம எல்லாருமே டக்ட் ஆஃப் விர்சன் பார்த்துருப்போம், ஆனால் என்ன பார்த்துருக்க மாட்டோம்? டக்ட் ஆஃப் சாண்டோரினி பற்றி பார்த்துருக்க மாட்டோம். அப்போ டக்ட் ஆஃப் விர்சன்னா என்ன? வாட் இஸ் டக்ட் ஆஃப் விர்சன் அப்படின்னா இந்த லிவர்லேருந்து வரக்கூடிய லிவர் பேன்க்ரியாஸோட லிவர் வந்து லிவர்களோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லிவர்லேருந்து வரக்கூடிய டக்ட்டு
கால் பிளாடரோட சேர்ந்து ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த காமன் பைல் டக்ட் எதோட சேரும், பேன்க்ரியாஸோட சேரும்போது ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட் எதோட சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்ட் ஆஃப் விர்சங்கோட சேரும். அதுதான் டக்ட் ஆஃப் விர்சங்னு சொல்லுவோம். டக்ட் ஆஃப் விர்சங் தான் ஃபங்க்ஷனல். அப்போ டக்ட் ஆஃப் விர்சங் வந்து எதோட சேரும், காமன் பைல் டக்டோட சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ டக்ட் ஆஃப் சாண்டோரினிங்கிறது இது ஃபங்க்ஷனல், இது மெயின், இது ஆக்சசரி, இது வந்து நான் ஃபங்க்ஷனல். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல், இது வந்து என்னது நான் ஃபங்க்ஷனல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டைரெக்டாக தன்னோட செக்ரீஷன்ஸ் எங்கே கொட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியோடினமில் கொட்டும். எது, டக்ட் ஆஃப் சாண்டோரினிங்கிறது டைரெக்டாக என்ன செய்யும் அப்படின்னா டியோடினமில் கொட்டும். டக்ட் ஆஃப் விர்சங் தான் எதோட ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா பைல் டக்டோட ஜாயிண்ட் ஆகி தன்னோட செக்ரீஷன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து பேன்க்ரியாஸோட ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேன்க்ரியாட்டிக் டக்ட், ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்டை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இது வந்து லிவரோட ஸ்ட்ரக்சர். லிவரில் 2 லோப், ஒன்று வந்து ரைட் சைடு லோபு, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடு லோபு. ஸோ இந்த 2 லோபும் லிவர் என்ன செக்ரீட் பண்ணும், பைல் செக்ரீட் பண்ணும். இந்த செக்ரீட்டான பைல் எங்கே ஸ்டோர் ஆகும், கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த டக்ட் வழியாக கால் பிளாடர் வந்து கால் பிளாடரோட டக்ட்டுக்கு பேர் நம்ம என்ன டக்ட்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பிளாடரோட டக்ட்டுக்கு பேர் சிஸ்டிக் டக்ட்னு சொல்லுவோம். இதுதான் கால் பிளாடர். ஸோ கால் பிளாடரோட டக்ட்டுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டிக் டக்ட்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டிக் டக்ட்டும் லிவரோட 2 டக்ட்டும் சேரும்போது நம்ம எல்லாமே சேர்த்து என்ன டக்ட்னு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் பைல் டக்ட்னு வந்துடும். அப்போது லிவரில் இருக்கக்கூடிய ரைட் சைடு லெஃப்ட் சைடு லிவர் பையில் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்குது, கால் பிளாடரில். கால் பிளாடரோட டக்ட்டுக்கு பேர் சிஸ்டிக் டக்ட்டு. இந்த சிஸ்டிக் டக்ட்டு இந்த பைல் டக்டோட சேரும்போது இதுக்கு பேர் காமன் பைல் டக்ட்னு வந்துடுது. ஸோ இந்த காமன் பைல் டக்ட்டு எந்த டக்டோட சேருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன் பைல் டக்ட்டு, இதுதான் காமன் பைல் டக்ட்டு. இந்த காமன் பைல் டக்ட்டு பேன்க்ரியாஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இது வந்து இன்டைரக்ட், பேன்க்ரியாஸ் வந்து இன்டைரக்ட். ஏன்னா டைரக்ட் டக்ட் வந்து நான் ஃபங்க்ஷனல், டக்ட் ஆஃப் சாண்டோரினின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் டக்ட் ஆஃப் விர்சங். ஸோ இது இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா பேன்க்ரியாஸோட டக்டோட என்ன செய்யுது அப்படின்னா ஜாயின் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டக்ட்டுக்கு பேர் தான் ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிளிங்டர், இதை கர்ட் பண்ணக்கூடிய ஸ்பிளிங்டர் தான் ஸ்பிளிங்டர் ஆஃப் ஓடின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சுருக்கு தசைன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பிளிங்டர் ஆஃப் ஓடின்னு சொல்லுவோம். அப்போது பேன்க்ரியாஸோட இன்டைரக்டாக இருக்கக்கூடிய இந்த டக்டோட தான் சேருது. இதுதான் ஃபங்க்ஷனல் டக்ட்டு. ஸோ இதுதான் ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட். அதாவது இது ரெண்டும் சேரும்போது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட். இது தன்னோட செக்ரீஷன்ஸை எங்கே கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியோடினமில் கொட்டுது. அப்போ லிவர் தன்னோட செக்ரீஷன்ஸையும் பேன்க்ரியாஸ் தன்னோட செக்ரீஷன்ஸையும் இந்த சி ஷேப்டு டியோடினமில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா கொட்டுது. அப்போ இந்த இடத்துல தன்னோட செக்ரீஷன்ஸை கொடுக்கும்போது இதை கார்ட் பண்ணக்கூடிய ஸ்பிளிங்டருக்கு பேர் தான் ஸ்பிளிங்டர் ஆஃப் ஓடின்னு சொல்லுவோம். இது பேன்க்ரியாஸோட டைரக்ட் டக்ட்டு. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல், இது ஒரு ஆக்சசரி டக்ட்டு. ஸோ இந்த ஆக்சசரி டக்ட்டு தான் யார் அப்படின்னா டக்ட் ஆஃப் சாண்டோரினி. அப்போ இந்த பேன்க்ரியாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அசினி பார்ப்போம். இப்படி பிரான்ச்சஸாக பார்த்துருக்கோமா, இந்த ஒரு பிரான்ச்சஸ்லேயும் நம்ம என்ன பார்ப்போம்னா இப்படி பூவாக பார்ப்போம். அப்போ இது ஒரு பிரான்ச்னா இந்த பிரான்ச்லேருந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பூவாக இருக்கும். இந்த ஒரு இதையும் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே அசினி எக்ஸோக்ரைன் பார்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணும். உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் பண்ணும். இது ஆல்ஃபா செல்ஸு, இது பீட்டா செல்ஸு, இது சொமைட்டோஸ்டாட்டின் செல்ஸு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா அசினி. இந்த அசினிங்கிறது வெளியில் ரவுண்டு போடுறது எக்ஸோக்ரைன் பார்ட், இது உள்ளே நம்ம சொல்கிறது என்ன பார்ட் அப்படின்னா எண்டோக்ரைன் பார்ட். ஓகேவா. ஸோ இதுதான் ஹெப்பாட்டோ பேன்க்ரியாட்டிக் டக்ட். இந்த பேன்க்ரியாஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் போர்ஷன், ஒரு சின்ன நெக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெயில், உள்ளே இருக்கிறது வந்து பாடி. ஓகேவா. இதுக்குள்ளே என்ன பார்ப்போம் அப்படின்னா நிறைய அசினி. இந்த அசினி தான் இந்த வெளியில் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் இந்த அசினி. இந்த அசினிக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ், டெல்டா செல்ஸ் இருக்கும். மேலே இருக்கக்கூடியது எக்ஸோக்ரைன் பார்ட், உள்ளே இருக்கக்கூடியது எண்டோக்ரைன் பார்ட். இந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் வேறு என்னென்ன என்சைம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ், அமைலேஸ், லிப்பேஸ் அண்ட் நியூக்ளியேஸ். இதுதான் இதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய என்சைம்ஸ். ஆனால் இந்த என்சைம்ஸ் எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். என்ன கண்டிஷனில் இருக்கும்? இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். அதே மாதிரி என்டிரோகைனேஸ் வந்து ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த
இந்த ஜென் இந்த ப்ரோ இதெல்லாம் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறும். ட்ரிப்சினோஜென் அப்படிங்கிறது என்டிரோகைனேஸ் பட்டதுக்கப்புறம் தான் ட்ரிப்சின்னாக மாறும். கைமோட்ரிப்சினோஜென் என்டிரோகைனேஸ் பட்டதுக்கப்புறம் தான் கைமோட்ரிப்சினா என்ன செய்யும் அப்படின்னா மாறும். ப்ரோகார்பாக்சி பெப்டிடேஸ் அது வந்து கார்பாக்சி பெப்டிடேஸாக என்ன செய்யும் மாறும். அப்போது இந்த பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். இது டியோடினமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னவா மாறும், பைல் ஜூஸ் எல்லாத்தோட ஆக்ஷன் மூலமாக தான் இது என்னவா மாறும் அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்முக்கு மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேன்க்ரியாஸும் பேன்க்ரியாட்டிக் டக்ட் டியோடினமில் எப்படி தன்னோட செக்ரீஷன்ஸை கொண்டு போய் கொட்டுது அப்படிங்கிறது இதுதான் பேன்க்ரியாஸ். ஓகேவா? தேங்க்யூ.